Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல இருந்து தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை கிளியர் பண்ணதே என்னுடைய அப்பாவும் நானும் தான். அந்த சம்பவத்தை கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த நபர், அதாவது முருகானந்தம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஐயம்பேட்டை சேர்ந்தவர் தான். 2010 காலகட்டத்தில் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதாவது நமக்கு எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தப்புகள் செய்யும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் எடுத்து சொல்ல போறேன். என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முருகானந்தத்துக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2010 காலகட்டத்தில் இவங்களுடைய குடும்ப நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். நம்மளுடைய முருகானந்தம், அவருக்கு ஒரு தங்கை, அதன் பிறகு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. முருகானந்தம் 2010 அந்த ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளாடி, அதாவது ஐயம்பேட்டையில இருந்து அவங்க கிராமம் கொஞ்சம் தனியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல முருகானந்தம் மளிகை வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. மளிகை கடையில ஊழியராட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஆனா முருகானந்தத்துடைய அப்பாவும் அம்மாவும் காய்கறி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. முருகானந்தத்துக்கு ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை இருக்கிறாங்க. தங்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 வயசாகுது. அதே மாதிரி தம்பிக்கு ஒரு 17 வயசாகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2009 காலகட்டத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு, அதாவது கிட்னி பாதிப்படைஞ்சு அவர் இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்த பிறகுதாங்க இந்த சம்பவங்கள்லாம் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க காலையில வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த பெண் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அதாவது முருகானந்தத்துடைய தங்கை, அவங்க வீட்டிலே தாங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா வீட்டு வேலைகளையும் வீட்டில இருந்து செய்துக்கிட்டு வீடை ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்களுடைய வீடு அமையப்பட்டிருக்கிறது ஒரு சாலை வழின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள போகக்கூடிய சாலை வழி. அதுல இவங்க வீடு, அதன் பிறகு இவங்களுடைய சித்தப்பா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவங்களுடைய வீடு, அதன் பிறகு உங்களுடைய மாமா வீடு நாகர்கோவில்ல தான் இருக்குது, எங்க ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்களுடைய வீடு இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்த்தாப்புலையும் இவங்கள மாதிரியான ஒரு 2-3 குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே பகல் நேரத்துல வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. மற்ற மாதிரியான ஆட்கள் மட்டும்தாங்க வீட்டுல இருப்பாங்க. அதுவும் வேலை செய்யக்கூடியவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் முதல் கொண்டு வேலைக்கு போறதாங்க வழக்கம். அப்படிதான் அந்த ஊருக்குள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊரு அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ல, அதாவது மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வந்த உடனே இவங்களுடைய வீடுகள் ஸ்டார்ட் ஆயிரும். அதன் பிறகு எல்லாமே கருவ காடாதாங்க இருக்கும். அதன் பிறகும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போன பிறகுதாங்க இந்த பெரிய ஊர் மாதிரியான அமைப்பு இருக்குது. இவங்கெல்லாம் சாலை ஓரமா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய தங்கைங்க, அதாவது யார் அப்படின்னு
பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகானந்தத்துடைய தங்கை அவங்களுக்கு தான் முதல்ல இந்த சம்பவமே நடக்குது. எப்படி அப்படின்னா இவங்க தம்பி இறந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் ஆக போகுதுங்க. அந்த டைம்ல தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலையும் ஒரு பெரிய குடும்பம் ஒண்ணு இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 8 பேர்ல 2 பேர் வந்து அப்பா அம்மா, அதன் பிறகு 5 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணும் இங்க இறந்து போன அந்த தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, முருகானந்தத்துடைய தம்பி. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஸ்டேஜ், ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நபர் 2009 இந்த மாதிரி இறந்த பிறகு அந்த பெண், அந்த ஏத்த வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்ணும் வந்து திடீர்னு, அதாவது எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு கேள்வி பதிலே இல்லை அப்படின்னு சொல்லாங்க. திடீர்னு ஏதோ சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த பெண்ணும். அந்த பெண் இறந்த பிறகும் அந்த இடத்துல பெரிய எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க. கிட்டத்தட்ட அந்த பெண் இறந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல முருகானந்தத்துடைய அந்த தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. இவங்க காலையில போயிட்டாங்க அப்படின்னா சாயந்தரம், அதாவது கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலதாங்க இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முருகானந்தம் அவர் மளிகை கடை வேலை முடிஞ்சு 11 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில தாங்க இந்த சம்பவம் அந்த தங்கையான அந்த பெண்ணுக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க ஊர்ல வந்து தண்ணீர் விடுவாங்க இல்லையா, அதாவது குடிக்கிறதுக்காக தண்ணீர் விடுவாங்க. அப்படி குடிக்க தண்ணீர் விடுவாங்க, அதாவது பைப்பு தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தண்ணீர் பிடிக்கிறதுக்காக இந்த தங்கை வந்து சாயங்காலம் போயிடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு மேல தாங்க அந்த இடத்துல பைப்புல தண்ணீர் வருமா. அப்படி குடத்துல தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு நிரப்புறாங்க. நிரப்பி முடியும் போது கிட்டத்தட்ட அந்த கற்கள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு 6:30 அந்த 6:45 அந்த டைம் இருக்குங்க. இருட்டு உழவுடைய டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண், அவங்க வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அந்த பெண் திடீர்னு ஒரு குடத்தை தூக்கிக்கிட்டு அந்த கற்கள் வேலையில அப்படியே நடந்து, இந்த பைப்பு இருக்கு பாத்தீங்களா, தண்ணீர் எடுக்கக்கூடிய பைப்பு, அந்த பைப்பு பக்கமா அப்படியே நடந்து வர்றாங்க. அப்படி நடந்து வரும்போது முருகானந்தத்துடைய தங்கையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன இந்த பிள்ளை இந்த நேரத்துல தண்ணி எடுக்க வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தண்ணீர் குடத்தை எடுத்து அப்படியே இடுப்புல தூக்கி வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு திரும்பவே அந்த பெண்ணும் வந்துடுறாங்க. இவங்களுக்கு இதான் கடைசி குடம், லாஸ்டோட முடிஞ்சது. அந்த பெண் கிட்ட வர்றாங்க. அக்கா என்ன தண்ணியெல்லாம் எடுத்து முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பெண்ணும் ஆமாம்மா தண்ணியெல்லாம் எடுத்து முடிஞ்சுது, நீ இப்பமாமா வர்ற அப்படிங்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டு இவங்க தண்ணீர் குடத்தை கொண்டுக்கிட்டு அந்த ரோடு சாலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாலையில நடந்து ரைட் சைட்ல திரும்பணும் இவங்க வீட்டுக்கு. லெஃப்ட் சைட்ல அந்த பெண்ணுடைய வீடு தாங்க. அப்படி திரும்பும் போது யதார்த்தமாக அந்த வீட்டுடைய வாசலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு காம்பவுண்டு கிடையாது, வீடே ஃப்ரெண்ட்ல தான் இருக்குது. அந்த வீட்டுடைய ஃப்ரெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன பெண்ணுடைய போட்டோவை அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அதுல மாலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை திரும்பி பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னு ஐயோ இந்த பொண்ணு இறந்துருச்சே, எனக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ள நான் எப்படி அதை மறந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த பைப் இருக்கக்கூடிய இடத்த. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணை காணலை. ஆனால் அந்த பெண் கொண்டு வந்த ஒரு மஞ்சள் கலர் ஒரு குடங்க, அந்த குடம் மட்டும் அங்கே இருக்குதுங்க. ஐயோ இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல இவங்க மறுபடியும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணா இருக்குமோ, அதுவும் இந்த ஏரியால வேற பெண்கள் கிடையாது, இந்த மாதிரி இளமையான ஸ்டேஜ்ல பெண்கள் கிடையாது, ஆண் பசங்க தான் கூடுதல். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடுப்புல இருக்கக்கூடிய அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குடத்தை அப்படியே கீழே இறக்கி வைக்கிறாங்க. கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த பைப் இருக்குது பாத்தீங்களா, அந்த பைப்பை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் அங்கே இங்கேயும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண் இதுல வந்தாங்க இல்லையா, அதுவும் அந்த பெண் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த பெண் எங்க போனாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியலைங்க. அப்படியே சுற்றி முற்றி அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுடைய காம்பவுண்டு செவரு முடிகிற இடத்துல தாங்க இந்த பைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காம்பவுண்டு செவருக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பாலடைந்து போன ஒரு பழைய வீடுங்க. அந்த வீட்டில் வந்து என்ன அப்படின்னா, எல்லாம் இடிஞ்சு பொழிஞ்சு ஒரு ஓட்டு வீடு. அதுக்கு உள்ளாடி வந்து இந்த கருவேல மரங்கள் அப்படி நிறைஞ்சு போய் இருக்கக்கூடிய இடங்க. ஆனா பார்த்தா தெரியுங்க, அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா தெரியும். அதனால இந்த இடத்துல அந்த பைப்பு கிட்ட நின்றுகிட்டு அப்படி மெல்லமா எட்டி பார்க்குறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளாடி, அதாவது அந்த பழைய பாலடைந்து போயிருக்கக்கூடிய அந்த வீட்டை தாங்க அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தாங்க இல்லையா ஒரு ஏத்த வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளாடி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அரண்டுருதுங்க. ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறாங்க. ஓடி எங்கே வந்துடுறாங்க, அந்த தண்ணீர் குடம் இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறாங்க. டக்குன்னு தண்ணீர் குடத்தை தூக்குறாங்க. தண்ணீர் குடத்தை அவங்களால தூக்க முடியலைங்க. பயங்கரமாக அப்படி டைட்டாக இருக்குது
தரையில பேஸ்ட்டை போட்டு ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த இழுக்க முடியாது இல்லையா, அவங்க ஆவேசத்துல இழுக்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த குடத்துடைய ரிங்குன்னு சொல்லுவோம் மேலே இருக்கும், அதை அப்படியே உடஞ்சிட்டு வந்துடுதுங்க. இவங்க தண்ணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு போட்ட மேனிக்கு ஓடுறாங்க வீட்டுக்குள்ளாடி. அந்த டைம் இவங்க வீட்டில் வந்து இந்த லைட் வெளியில் உள்ள லைட்டு மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எந்த லைட்டுமே இவங்க ஆன் பண்ணலை. இவங்க போன வேகத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய பெட்ரூமுக்கு உள்ளாடி போய் அப்படியே தலைவலியாக மூடிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த பெண்ணை பார்த்த பயங்க, அதாவது அந்த பேயை பார்த்த அந்த பயத்தோட அந்த பெண் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வரக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாங்க. திடீர்னு பயங்கரமான ஒரு காற்றடிக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த காற்றடிக்கக்கூடிய சத்தம் கேட்கும்போது இவங்களுடைய வீட்டுக்கு பின்பக்கம் தாங்க பாத்ரூம் எல்லாம் இருக்குது. இவங்களுக்கு தனி பாத்ரூம் வச்சிருக்கிறாங்க. இந்த பாத்ரூம் உடைய கதவு வந்து மற்ற இரும்பு சீட்டால் அடிக்கப்பட்ட ஒரு கதவுங்க. அது பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சு சவுண்டு பயங்கரமா கேட்குதுங்க. இந்த பெண் வந்து அப்படியே தலைவலியா மூடிக்கிட்டு அவங்க வீட்டு கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சத்தம் அவங்க காதை துளைக்குதுங்க. ஐயோ கதவு வேற உடஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில இறங்கி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தலையில முட்டாங்க போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஜம்முன்னு மூடி வச்சிருக்கிறாங்க. அப்படியே தாங்க எழும்பி வர்றாங்க. பயம் அவங்களுக்கு மனசுக்குள்ள, அது நம்ம எங்கோடையாவது வந்து நம்மளை பிடிச்சிருமோ கடிச்சிருமோன்னு சொல்லிக்கிட்டு பயத்தின் உச்சத்துல போன நம்மளுடைய முருகானந்தத்துடைய தங்கை என்ன பண்றாங்க அப்படின்னா மெல்ல மெல்லமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுறாங்க. அப்படி லாஸ்ட் ஆட்டு கிச்சன் லைட் ஆன் பண்ணும்போது சரட்டுன்ட்டு அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம் பக்கமாட்டு யாரோ சரட்டுன்னு போற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இவங்களும் பார்த்து நல்லா பயந்துடுறாங்க. ஐயோன்னு சொல்லிக்கிட்டு பயந்துடுறாங்க. அப்படியே எட்டியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது பாத்ரூம் கதவு வந்து இந்த வெள்ளி தகடு மாதிரி இருக்குங்க, அதாவது நாகத்தகடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகடால தான் அடிச்சிருக்கிறாங்க. அந்த தகடு பக்கத்துல இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய பிரேத ஆன்மா அப்படியே நிக்குதுங்க. அது ஒரு மாதிரி தீ பிடிச்சு எரிஞ்சது மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்துல அதனுடைய கண்கள்லாம் வெளியே வந்து ஒரு வித்தியாசமான முகத்தை அந்த இடத்துல காட்டுதுங்க. இதை பார்த்து அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து சரட்டுன்னு வெளியில ரோடு தானே வேகமா வந்துடுறாங்க. ரோட்டு பக்கம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அப்படி விழுந்த நேரத்துக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. அவங்க வந்து பார்த்த உடனே மகளை தூக்கிடுறாங்க. தூக்கிக்கிட்டு வாமா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களால பேசவே முடியலைங்க. என்னமாச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால பேச முடியாததுனால அவங்க தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்குது. அதன் பிறகு ஒரு செம்பு தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அதை குடிக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு இவங்களால அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அவங்களால சொல்லவே முடியலை. இல்லைம்மா நான் வந்தேன், வெளியே வந்தேன், அப்படி வெளியே வந்தேம்மா, ஓடி வந்தேன், அப்படி விழுந்துட்டேம்மா, அப்படி இப்படி சொல்லி என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சம்பவம், அதாவது இவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது அவங்க மைண்ட்லேயே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ நடந்திருக்கு, அவங்களுக்கு அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறந்துடுறாங்க. இந்த முருகானந்தத்துடைய தங்கை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏமா இந்த மாதிரிலாம் வெளியே போய் விழுற அப்படிங்கிறது மாதிரிலாம் கத்துறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் விழுந்தோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில வேலைகள்லாம் இருக்கும். சாயந்தரம் தான் வந்து சமையலில் ஏதாவது புதுசாக பண்ணுவாங்களாம் அவங்க வீட்டில். அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து தான் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள பார்க்கும்போது அப்படியே கிட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில டைம்ல அந்த ஞாபகம் வருது, சில டைம்ல ஞாபகம் இல்லாம இருக்குது. இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த ஞாபகம் வரும்போது இவங்க உடம்பு வந்து பயங்கரமா சிலிர்த்துக்கிட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிக்கிறது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுறாங்க. அடுத்த செக்ஷனாட்டு ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா ஒரு 11 மணி இருக்கும். நம்மளுடைய முருகானந்தம் வீட்டுக்கும் வந்து சேர்றாருங்க. வீட்டுக்கு வந்தவர் வீட்டுடைய பின்வாசல்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் போயிட்டு கை கால்லாம் அலம்பிக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க வீட்டுக்குள்ளே வருவார். அந்த மாதிரி தான் முருகானந்தம் கை கால்லாம் அலம்பிக்கிட்டு வீட்டுக்கும் வர்றாருங்க. வீட்டுக்கு உள்ளாடி வர்றாரு. வீட்டுக்குள்ள வரும்போது தன்னுடைய தங்கை மாதிரி ஒரு பெண், அதாவது தங்கை மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க சரட்டுன்னு தம்பி இருந்தார் இல்லையா பெட்ரூம், அதாவது தம்பிக்கும் அண்ணனுக்கும் ஒரே பெட்ரூம் தான், இப்போ அவர் இருக்கக்கூடிய பெட்ரூம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த பெட்ரூமுக்குள்ள போறாங்க. எப்பவும் சரி தங்கை வந்து இந்த பகல் நேரத்தில் மட்டும்தாங்க அண்ணனுக்கு ரூமுக்குள்ள வந்து ஏதாவது துவைக்கக்கூடிய துணி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்காக மட்டும்தான் போவாங்க. இந்த நைட்டு நேரங்கள் எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஒரு 9 மணினாலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தூங்கின பிறகுதாங்க இவரே வந்து சேருவார். ஆனா என்னடா திடீர்னு ஹாலில் இருந்து இந்த மாதிரி பெட்ரூமுக்குள்ளாடி ஒரு பெண் போனதை அவர் பார்க்குறாருங்க. நம்ம தங்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிச்சன்ல போறாரு. கிச்சன்ல அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சாப்பிடவும் செய்யறாரு. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இவர் ஹாலுக்கும் வர்றாருங்க. அப்படி ஹாலுக்கு வரும்போது
என்ன அப்படின்னா கிச்சன்ல இருந்து பார்த்தா எப்பவும் சரி அவங்களுடைய தங்கை பெட்ரூம், இவருடைய பெட்ரூமு, அதன் பிறகு அவங்க அப்பா அம்மாவோடைய பெட்ரூம் இருக்குது. இந்த 3 பெட்ரூமும் இருக்குது. ஒரு பெரிய ஹால், அதன் பிறகு கிச்சனுங்க. இந்த இடத்த விட்டு, அதாவது எங்க அப்படின்னா இந்த பெட்ரூம், யாருமே முருகானந்தத்துடைய அந்த பெட்ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லைங்க. சரி என்னாச்சு, தங்கச்சி உள்ள போனா இன்னும் வெளியே வரல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் சாப்பாடை முடிச்சிட்டார். அதுல நின்னே சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது இவருக்கு. நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தங்கை வரவே இல்லை, வெளியே வரல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கையெல்லாம் அலம்பிக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க, அவருடைய பெட்ரூமுக்கு முன்னாடி. அப்படி பெட்ரூம் முன்னாடி வந்து நிற்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பெட்ரூம் வந்து எப்பவும் சரி இவர் போகும்போது ஒரு கீ போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. இப்பவும் பார்க்கும்போது அந்த கீ வந்து லாக்ல தாங்க இருக்குது. அதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள யாருமே இல்லைங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியலை. தங்கை எப்படி உள்ள போனா, அவ எப்போ வெளியே வந்தா, இங்க எப்படி வந்தா, இங்க வந்தாளா வரலையா, இப்படிங்கிறது மாதிரியான சில கோணத்துல அவர் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. சரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனப்பிரமையா கூட இருக்கும் அப்படிங்கறது மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு அவரும் போய் படுத்துடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு வீட்டுடைய வெளிப்பக்கத்துல யாரோ கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சத்தங்க. இந்த சத்தம் யாருடைய சத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தம்பி இறந்து போனார் இல்லையா, அவருடைய சத்தம் தாங்க கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே யாரோ அழுதுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூர்மையா கேட்கும்போது தன்னுடைய தம்பியுடைய சத்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறாருங்க. அந்த சத்தம் கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் முழிச்சிடுறாங்க. ஆனா தங்கை மட்டும் முழிக்கவே இல்லை. அவங்க நல்ல தூக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் வீட்டுல ஹால் பக்கம் வர்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லைட்டை மட்டும், அதாவது ஹால்ல இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் போட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் முருகானந்தமும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி வந்து இருந்து அழுதை மாதிரியே ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குதுமா அப்படின்னு சொல்லி முருகானந்தம் சொல்றாருங்க. அவங்க அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி தாங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளை தான் அழுதுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுடைய ஆன்மா சாந்தி அடைய இல்லையா, நம்ம தான் எல்லாமே கரெக்டா பண்ணோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவு பக்கத்துல நின்றுக்கிட்டு அவங்க அப்பா தாங்க கேட்கிறாரு. ஏன்பா அழுதுட்டு இருக்கிற, எதுக்குப்பா அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அந்த இடத்துல வெளியே இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று வந்திருக்குது, நம்மளை அழிக்காம விடாது, சீக்கிரம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த அழுகை குரல் அப்படியே மங்கி போயிருது. அந்த தம்பியுடைய ஆன்மா அங்கிருந்து போயிடுச்சு அப்படின்னு இவங்களும் நம்புறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க வீட்டுக்குள்ள இருந்து அழுகை சத்தம் வருது. எப்படி அப்படின்னா, ஒரு பெண் அழுதுட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகானந்தம் அந்த இடத்துல முழிச்சிடுறாரு. 3 மணிக்கு அவரும் முழிச்சிடுறாரு. முழிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் முழிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா சத்தம் நன்றாகவே வீட்டுக்குள்ளாடி கேக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்கையுடைய ரூமுக்குள்ள இருந்தாங்க. அந்த கதறல் சத்தம், அதாவது அழக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. சரி கதவை தட்டி அவ்வளோ எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கப்படலைங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை உடைச்சு தாங்க உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பெண் வந்து கட்டில்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஹைட்டுக்கு மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா அழுகை சத்தம் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க. என்னடா இப்படி அழுகை சத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வர்றாங்க. ரூமுக்குள்ள வரும்போது தான் இந்த விஷயத்த பாக்குறாங்க. அந்த பெண் வந்து கட்டிலே இல்லை, கட்டிலுக்கு மேல ஒரு 1.5 அடி 1 அடி ஹைட்ல அப்படி பறந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. பயந்தது மட்டும் இல்லாம இவங்களுடைய அந்த குலதெய்வம், அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டை வீர முனீஸ்வரன் அப்படிங்கிற சாமியை தாங்க இவங்க வந்து குலதெய்வமா கும்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு நேர போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய பூஜா அறையில இருந்து கொஞ்சம் திருநீரை அள்ளிட்டு வர்றாங்க. அந்த திருநீரை அள்ளிட்டு வந்து அப்படியே அந்த பெண்ணுடைய மேல அப்படி போட்டுடுறாங்க. போட்ட உடனே பட்டார்னு அந்த கட்டில் அந்த பெண் விழுந்துருதுங்க. விழுந்த அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான ஒரு கதறல் சத்தம், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கதறல் சத்தங்க. இந்த சத்தம் கேட்டு அப்படியே அந்த இடத்துல அந்த பெண் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, ஏமா எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆல்ரெடி இவங்க தம்பி அழுதுட்டு போன விஷயங்கள் வந்து இவங்களுக்கு காதுல கேட்டது இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடந்து முடியுது. என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அந்த பொண்ணுகிட்டே கேட்கணும், அதாவது பிள்ளைகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு முருகானந்தத்துடைய தங்கைக்கு எதுவுமே புரியலைங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் வருது, ஞாபகம் வருது, அப்படியே டக்குன்னு ஞாபகம் இல்லாமல் ஆயிருதுங்க. அதனால அவங்களால எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த இடத்துல அப்படியே விட்டுறாங்க. சரிம்மா ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க தூங்கவே இல்லை. விடிய காலையில விடிஞ்சிருது. இவங்க காய்கறி கிடைக்கும் போகல. நம்மளுடைய முருகானந்தமும் அங்கே தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து கேட்கறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏமா இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த இதே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க
நம்ம ஒரு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், அதாவது அவங்களுடைய வேட்டை வீர முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது விடிய காலையிலே கிளம்பிடுறாங்க குளிச்சுட்டு. அப்படி அங்க போகும்போது அன்னைக்கு பகல்ல, அதாவது காலை நேரங்கள்ல இவங்களுக்கு பெரிய அளவுல பூஜை எல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க. சாயங்கால வேளைகள்ல தான் அந்த கோயில்ல எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் கோவில் தான் அந்த கோவில்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரியை போய் பார்க்கறாங்க. பூசாரியுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரியும் சில பல வேலைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதாவது சின்ன சின்ன நுணுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் வணங்கக்கூடிய அந்த முனீஸ்வரனை வரவும் வைக்கிறாருங்க. அவருடைய உடல்ல வர வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனா இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாந்திரீகரை வச்சுதான் தீக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதாவது முனீஸ்வரன் இதுக்குள்ள தலையிட முடியாது, ரெண்டுமே என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கறது மாதிரி சொல்றாருங்க. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல. சரி, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கணும்னா கேரளாக்கு போறது நல்லது அப்படிங்கறது மாதிரி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முருகானந்தத்துடைய அம்மாவுடைய தம்பி, அவர் நாகர்கோயில்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு கால் பண்றாங்க. அந்த 2010 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நபர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவங்களுக்குள்ள நிறைய பழக்கம் இருக்குது, அதனால எங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள குடும்பத்தோட இங்கேயும் வர வைக்கிறாங்க. நாகர்கோயில் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களையும் பார்க்கறாங்க. நானும் அந்த வீட்டில் தான், அதாவது நாங்க வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தோம். அப்படி இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க பார்க்கறாங்க. பார்த்த உடனே எங்க அப்பாவும் சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு சரி நம்ம சரி பண்ணிடலாமா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கான அந்த கவசக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்டை நாங்க முதல்ல ரெடி பண்ணுவோம். அதாவது எந்திரங்கள் மூலமாட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாதுகாப்பு கவசத்தை ரெடி பண்ணுவோம், பலி பூஜைகளை கொடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதன் பிறகு தாங்க அவங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம். என்னுடைய அப்பா, நான், அதுக்கு பிறகு எங்க அப்பாவுடைய 2 சிஷியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அப்படி அங்க போன பிறகு தாங்க ஒரு பெரிய சம்பவமே எங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர், அதாவது நம்மளுடைய முருகானந்தத்துடைய அந்த தம்பி இருக்கிறார் இல்லையா, கிட்னி ஃபெயிலியர்ல இறக்குறீங்க, ஆனா கிட்னி ஃபெயிலியர் செய்யப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் இறந்து போனாங்க அப்படின்னு. அந்த வீட்டில இருந்து செய்வினை செய்யப்பட்டு முருகானந்தத்துடைய வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி அனுப்புனதுல அந்த செய்வினை யாரை பாதிச்சுது அப்படின்னா அந்த பையனை தான், இளைய பையன், அதாவது கடைசி பையனை தான் பாதிச்சுது. அப்படி பாதிச்சு அந்த பையனும் இறந்து போயிட்டான். ஆனா என்ன நடந்துச்சு, எதுக்காக இவங்க இந்த எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பையன், அதாவது முருகானந்தத்துடைய தம்பியும் சரி எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்ப 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு நட்பு ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அதாவது படிப்பு சம்பந்தமான நட்புகள் நன்றாக ஓடிட்டு இருந்திருக்குது இவங்க 2 பேருக்குள்ள. இதை வெளியில இருக்கக்கூடிய பசங்க பார்த்துட்டு இந்த 5 அண்ணன் தம்பின்னு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க கூட எந்த கம்பெனியும் வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது எதிரியுடைய வீடு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் இந்த சம்பவத்தை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு, அவங்க வீட்டு பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை சோழிய முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்வினை செய்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாந்திரிகரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாந்திரிகர் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல சில பல பூஜைகள் செய்திருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டா இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மாவை அங்க வர வச்சிருக்கிறாங்க. அந்த ஆன்மாவை ஏவலா மாத்தி இருக்கிறாங்க. அந்த நபரை கிட்னி ஃபெயிலியர்ல தாங்க இறந்து போயிருக்கிறாரு. அந்த நபருடைய ஆன்மாவை இந்த தம்பி, அதாவது முருகானந்தத்துடைய தம்பிக்கு ஏவல் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி அந்த ஆன்மா நம்மளுடைய முருகானந்தத்துடைய தம்பியை பிடிச்சிருச்சு. அப்படி பிடிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதே நோயை அவருக்கு இருக்கிறது மாதிரி காட்டி அவருடைய உடல்ல இருந்து அவருடைய ரத்தத்தை குடிச்சு அப்படியே அந்த நபரையும் கொன்று அதுவே கையில எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்ததை நம்மளுடைய, அதாவது என்னுடைய அப்பா அந்த இடத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு 1 வருட காலம் அந்த திதியை இன்னும் கொடுக்கல. 1 வருடத்துக்கு ஒரு திதி உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த திதி இன்னும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 9 மாதம் தான் ஆயிருக்குது. அதே வேளையில இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த தம்பியுடைய ஆன்மா என்ன பண்ணிச்சுது அப்படின்னா, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒத்த பொண்ணை உடல்ல ஏறி தூக்க மாட்டி இறக்கவும் வச்சிருக்குங்க. அப்படி இறந்ததுனால தான் அவங்களுக்கு எதனால இந்த பெண் இறந்தா அப்படிங்கிறதே தெரியாமலே இருந்திருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்படி அந்த
அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. ஆனா அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ விடாம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண் தண்ணி எடுக்க வந்தாங்க இல்லையா, அந்த டைமை பயன்படுத்தி அந்த பெண்ணிடம், அதாவது முருகானந்தத்துடைய தங்கையுடைய உடம்புக்குள்ளாடி ஏறிச்சுங்க. ஆனா இவங்க கும்பிடக்கூடிய அந்த குலதெய்வமான அந்த தெய்வம் என்ன பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளாடி வரவிடாம நிறைய ட்ரிப்பு தடுத்து இருக்குது. அதுல ஒரு ட்ரிப் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த பெண் வந்து அந்த தண்ணி எடுக்க போனாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி எடுத்த இடத்துல தாங்க எடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆன்மா இவங்க உடலுக்குள்ளாடி வந்தது. அப்படி வந்துதான் இவங்களை பயங்கரமா பயமுறுத்தி இவங்க உடம்புக்குள்ளாடி வந்து பயங்கரமா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அந்த வீட்டுடைய பின்வாசல்ல, அதாவது அந்த பாத்ரூம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டோர் பக்கத்துல அதனுடைய உருவத்தையே காட்டி பயமுறுத்தி இவங்க உடம்புக்குள்ள போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கிளியர் பண்றாங்க. சரி, இதை நம்ம இதோட முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பல மாந்திரீக பூஜைகளை நாங்க அங்க பண்ண ஆரம்பிச்சோம். நானும் சரி, எங்க அப்பாவும் சரி, எங்களுடைய அப்பாவுடைய சிஷியனும் இருக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்தாங்க. அன்னைக்கு நைட் அங்க அந்த பூஜைகளை எல்லாமே பண்ணி முடிச்சு அவங்களுடைய லைஃப்பை வந்து நாங்கள் செட்டில் பண்ணோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அதிபயங்கரமான இந்த அமானுஷ சம்பவத்தை தான் நம்மக்கிட்ட எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த சம்பவத்தை நான் எடுத்துகிட்டு வந்து பேசினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டுக்குள்ளாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, யாராவது சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலே அது உண்மைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் அடுத்த வேலையா பாருங்க. அதை விட்டுக்கிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு செய்வன வைக்கிறது, அதே மாதிரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. முற்றிலுமா விசாரிங்க. அதாவது ஒரு தப்பு செய்ய போறோம், இல்லை ஒரு நல்லது செய்ய போறோம், எதுனாலுமே விசாரிச்சு கரெக்டா பண்ணுங்க. அது வந்து நம்மளுடைய லைஃபையும் சேவ் பண்ணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமான இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட சொன்ன நம்மளுடைய முருகானந்தத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.